ஸோ ஃப்ரீலான்சிங்கில் எல்லாருக்குமே வந்து ஒரு காம்படிஷன் இருக்க தான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்குற மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின் வந்து நம்ம வந்து இப்போ வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து 5 இயர்ஸாக இந்த ஃப்ரீலான்சிங் ஃபீல்டில் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஃபாரின் கிளைண்ட்ஸ் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ப்ளஸ் எஸ்எம்எம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நான் நிறைய கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒர்க் பண்ணுற டியூரேஷனில் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் இந்த கொஷின்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. ஈவன் தோ எல்லாருமே வெப்சைட்ஸை வந்து ஒரு 2000 பண்ணித்தராங்க, 99 ருபீஸ் 999 ருபீஸ் பண்ணித்தராங்க, அதாவது 1000 ருபீஸ் பண்ணித்தராங்க. நீங்கள் வந்து 30,000 40,000 நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிங்க. ஃபாரின் கிளைண்ட்ஸில் 80,000 சார்ஜ் பண்ணிக்கிங்க. தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸுக்கே நீங்கள் 30,000 ருபீஸ் சார்ஜ் பண்ண நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான இவ்வளோ பேர் கம்மியாக பண்ணும்போது நம்மக்கிட்ட எப்படி வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா சொல்கிறேன்னா, எப்பயுமே எல்லா ஃபீல்ட்லையுமே உங்களோட ரொம்ப கம்மியாக சார்ஜ் பண்ணுறவங்க எப்பயுமே ஒருத்தர் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அலெக்ஸ் ஹர்மோஸியோட ஒரு முக்கியமான அலெக்ஸ் ஹர்மோஸின்றது யாருன்னு சொல்கிறேன். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மில்லியனர். ஓகே, ஒரு $300 மில்லியன் கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியும் ரன் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் இம்பார்ட்டண்ட். எப்பயுமே ஒரு பிஸ்னஸில் நீங்கள் ஹையராக தான் எய்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பொருளை நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு வைன் எடுத்துக்கோங்க. ஒரு வந்து கிரேப் வைன். இந்த கிரேப் வைன் வந்து ஒரு வைன் வந்து நீங்கள் பார்க்குறீங்க சம்திங் 999 போட்டிருக்கு. இன்னொரு கிரேப் வைன் ஒரு 1000 6,000 7,000 போட்டிருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும்? அந்த விலையை பார்த்தோன்னே ஓகே அஃபோர்டபுள்னு ஒன்று நினைப்பீங்க. புரியுதுங்களா? ஆனால் எதில் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 7,000 இருக்கிறது தான் நல்லா கண்டிப்பாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்க தோணும். புரியுதுங்களா? ஈவன் தான் இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் வச்சாக்கணும், நடுவில் இருக்க அந்த 7,000 ஹையஸ்ட் ப்ரைஸில் இருக்கிறது தான் சூப்பராக இருக்கும் அப்படின்றது தோணும் நம்மளுக்கு. ஸோ எப்பயுமே ஒரு பிஸ்னஸில் ஹையராக டாப்பில் தான் நம்ம போகணுமே தவிர டவுன் பிலோவாக நம்ம யோசிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு லோவஸ்டான ப்ரைஸ் சார்ஜ் பண்ணால் கூட அதோட லோவஸ்டான ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீலான்சர் இருப்பாங்க. புரியுதுங்களா? எப்பயுமே ஒரு மீடியம் ரேஞ்ச் கூட இருக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு ஹையஸ்டான சார்ஜ் பண்ணால் பெட்டர். இப்போது இண்டஸ்ட்ரியில் நம்ம நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளால் ஒரு வெப்சைட்ஸை ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ளே டெலிவரி பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ண முடியும், அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தர முடியும். ஏன் அது அஃபோர்டபுள் ப்ரைஸ்னால் இது ஆல்ரெடி அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், ரொம்ப ஹையஸ்டான ப்ரைஸ் கிடையாது. நீங்கள் நிறைய ஏஜென்சிஸ், எனக்கு தெரிஞ்ச ஏஜென்சிஸே 60,000 70,000 தமிழ்நாட்டு பீப்புள் கிட்ட ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபாரின் கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் லேக்ஸில் ஏர்ன் பண்ணுறாங்க. நானே இப்போ அதெல்லாம் கம்மியாக தான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கம்பேரிட்டிவ்லி நம்மளோட அதிகமாக சார்ஜ் பண்ணுறவங்க இருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் அப்படி நம்ம நினைக்கவே கூடாது. எப்பயுமே ஒரு பிஸ்னஸில் நீங்கள் ஒரு ஹையஸ்டான சார்ஜ் பண்ணால் தான் ஓரளவுக்கு பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கிளைண்ட்ஸை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை வச்சு சேல் பண்ணணும். புரியுதுங்களா? நீங்கள் ஒரு கிளைண்ட்டிட்ட பேசுங்க. நான் நிறைய கிளைண்ட் கால்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி லைவாக பேசுகிற கிளைண்ட் கால்ஸை அப்லோட் பண்ணவங்க, அதுவும் ஃபுல்லாக அப்லோட் பண்ணவங்கன்றது ரொம்ப கம்மி. எப்பயுமே எப்படி சொல்கிறது, ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட வந்து A to Z பேசுகிறத எப்பயுமே வந்து ஷோகேஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் அதை நான் ஷோகேஸ் பண்ணுறதுக்கான ரீசன், நிறைய பேருக்கு இது வந்து ஒரு இன்சைட்ஸாக இருக்கும். எப்படி கிளைண்ட்டிட்ட பேசணும்னு தெரியும், எப்படி அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன்ஸை பொலைட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு தெரியும். அவங்க ஒரு சில டைம் கிளைண்ட் வந்து ரஃபாக பேசுவாங்க, இல்லை கொஞ்சம் ஏன் இப்போ கால் பண்ணிங்கன்ற மாதிரி பேசுவாங்க. இது எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ண யூ வில் கெட் டியூன்ட். ஏற்ற மாதிரி நம்ம பேஸ் பண்ண ரெடி ஆகிடுவோம். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஒரு கிளைண்ட் வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. நான் ஒரு ஹையஸ்டான ப்ரைஸ் கோட் பண்ணாலும் லோவஸ்டான ப்ரைஸ் கோட் பண்ணாலும் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கு நான் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், இது எல்லாமே நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் பார்க்க தெரிய வந்துடும் இந்த வீடியோஸில். ஸோ இதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன், இந்த இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பேர் கிளைண்ட்ஸ் ரெடியாக இருக்காங்க, நம்ம கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் இதை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? எப்பயுமே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்பயுமே சார்ஜ் கொஞ்சம் ஹையராகவே பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அதுக்கான கிளைண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சேல்ஸ் ஸ்கில்ஸை வச்சு கவர் பண்ணலாம், உங்களோட ஒர்க்ஸை வச்சு நீங்கள் கவர் பண்ணலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நான் எப்படி என் கிளைண்ட்ஸை ஃபாரின் கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், எப்படி நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்னோடய ஒர்க்ஸ் வச்சு நான் க்ளோஸ் பண்ணுறேன். பிகினர் வரவங்க நான் என்கிட்ட பிகினராக ஜாயின் பண்ணுறேன். நான் உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு அகாடமி ரன் பண்ணுறேன், நோ கோட் ஃப்ரீலான்சிங் அகாடமின்னு சொல்லிட்டு. அந்த கோடிங் நாலேஜ் எல்லாம் வெப்சைட் டெவலப் பண்ண போகிறாங்க. எல்லாருமே வரவங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அவங்களும் எப்படி நான் ட்ரெயின் பண்ணுறேன். ஸோ ப்ரோக்ராமில் இருக்கும்போது நான் என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி ஒரு 2-3 வெப்சைட்ஸ் பண்ண வச்சுருவேன். பண்ணும்போது அவங்க ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்றது தெரிஞ்சிடும். ஸோ கிளைண்ட்ஸ் வரும்போது இந்த வெப்சைட்ஸ் அவங்ககிட்ட காமிக்க சொல்லுவேன். ஸோ இப்படி நம்ம கொஞ்சமாக ட்ரெயின் ஆகணும். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் நான் சொல்கிறேன். எப்பயுமே நீங்கள் வந்து லோவஸ்டான ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, நம்மளோட கம்மியாக ஒருத்தவங்க சார்ஜ் பண்ணுறாங்களா, அவங்ககிட்ட ஒர்க் பண்ண போயிடுவாங்களோ அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ப்ராப்பராக நீங்கள் உங்கள் ஒர்க்ஸ் வச்சு நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம், சேல்ஸ் வச்சு கிளாரிஃபை பண்ணுறோம். இது ஒரு கொஷின். ஸோ மேக்ஸிமம் இந்த கொஷினுக்கு தான் நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நீங்களும் இந்த டவுட்ஸ் உங்கள்கிட்ட இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐஸ்வர்யா இருக்கட்டும், அரௌண்ட் ஒரு 15,000 ஃபஸ்ட் கிளைண்ட் கிட்ட, செகண்ட் கிளைண்ட் கிட்ட 25,000, கிறிஷாக இருக்கட்டும், நிறைய பேர், ஃபாத்திமா, இவங்கலாம் வந்து 15,000 25,000 30,000 இந்த மாதிரி தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் கூட நம்ம கிட்ட லேர்ன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க? ஏன்னா
இது பாசிபிலிட்டிஸ், இதை நம்மளால் பண்ண முடியும். ஈவன் தான் அந்த மாதிரி லோவஸ்டான சார்ஜ் ப்ரைஸ் பண்ணவங்க கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்ஸ் பிடிக்காமல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒர்க் பண்ண கிளைண்ட்ஸ் தான் நிறைய பேர். புரியுதுங்களா? ஸோ இந்த எப்போ ஒரு குவாலிட்டி ஒரு ப்ரைஸ் ரொம்ப லோவாக இருக்கும் அங்கே குவாலிட்டி ரொம்ப அடி வாங்கும். புரியுதுங்களா? எப்போ நம்ம ஹையஸ்ட்டாக ப்ரைஸ் பண்ணுறோமோ அங்கே குவாலிட்டியுமே நல்லாவே இருக்கும், அதுக்கான லீட்ஸுமே நல்லாயிருக்கும். ஒருத்தவங்க வந்து ஒரு கிளைண்ட் வந்து நம்மகிட்ட ஒரு 30,000 20,000 கொடுக்குறாங்கன்னா அந்த கிளைண்ட்டுமே ஒரு ப்ரீமியம் கிளைண்ட் தான். புரியுதுங்களா? அவங்களும் நம்மளை வந்து பிடிச்சி நச்சரிக்க மாட்டாங்க. லைக் வந்து எப்போ முடிப்பீங்க அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப புஷ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப காஸ்ட் கன்சர்வேட்டிவாக இருக்க மாட்டாங்க. த மோர் தி வேல்யூ கெட் மோர் தி காஸ்ட்லி ஹை காஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்க்கு சார்ஜ் பண்ணும் போது அந்த கிளைண்ட்டுமே வந்து ஓரளவுக்கு வேல்யூபிளான கிளைண்ட்டாக இருப்பாங்க. புரியுதுங்களா? எப்பயுமே அதுதான் வந்து ஒரு ரூலே. அதுதான் வந்து நிறைய புக்ஸில் நான் படிச்சிருக்கேன். லைக் அலெக்ஸ் அம்மாஜி நான் சொன்னல, அவங்களுமே அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு கிளைண்ட்டை எந்த அளவுக்கு வேல்யூபிளாக நீங்கள் எடுக்கிறீங்களோ, ஹை ப்ரைஸில் எடுக்கிறீங்களோ அந்த கிளைண்ட்டோட பேஸுமே வேல்யூபிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும், ஒர்க்ஸை நீங்கள் வந்து சொன்ன டெட்லைனில் ஓரளவுக்கு முடிக்கலாம், எக்ஸ்டெண்டட் டெட்லைன் சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? எப்பயுமே பட்ஜெட் வைஸ்டாக பார்க்குற கிளைண்ட்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்ப தலைவலியாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த 2000 3000 சார்ஜ் பண்ணலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இது வரைக்கும் பேசிக்காக மினிமம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ஒரு 2 years 3 years பேக் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு 10,000 கீழே கொஞ்சம் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே 15,000 தான் ஃபஸ்ட்டு சார்ஜிங்கே பண்ணிகிட்ருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் வரி பண்ணிக்கே தேவையில்ல. இந்த மாதிரி கொஷின்ஸ் எதுவாக இருந்தாலும் ஃப்ரீலான்சிங்குள்ளே உங்களுக்கு இதை தாண்டி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொஷின்ஸ் வந்துருக்கலாம், அது எனக்கு தெரியாமல் இருந்துக்கலாம். அந்த கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதை எடுத்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, பார்க்கலாம். பாய்.